இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதை விட அதிகமான சவரன் வாங்கியிருப்பேன். ஆனா ரித்திகா தான் அது மாடர்னா இருக்காதுன்னு சொல்லி சின்னதா போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டா. என்ன ரித்திகா, உனக்கு இது ஓகே தானே? ஓகே தான். நீங்க எனக்காக ஒரு கயிறை வாங்கி கொடுத்தாலும் அத சந்தோஷமா கட்டி பார்த்து. என்ன இந்திரா, என் மருமகளுக்கு நான் செயின் வாங்கிட்டேன், இவளுக்கும் இன்னைக்கு தாலி பெருக்கி போடுறதா சொன்னல, அப்ப இவளுக்கு யார் செயின் வாங்கிட்டு வருவாங்க? முறையா கல்யாணம் பண்ணி இருந்தா இது எதுவுமே நான் கேட்க வேண்டியதா இருந்திருக்காது. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைச்சிருமா என்ன? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். சித்தி, இப்ப என்ன? நீங்க ரித்திகாவுக்கு செயின் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதனால அயலிக்கு யார் வாங்கிட்டு வருவா? அதுதானே உங்க கேள்வி. நான் இருக்கேன். அவளுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இவ்ளோ ஏற்பாடு பண்ணனா அத பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டேனா? நான் பாத்துக்கிறேன் சித்தி. நீயும் சிவாவும் கோயில வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அப்படிதானே? ஆமா அண்ணி. அப்படின்னா அந்த டேட்ல அந்த கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க லிஸ்ட்ல உங்க பேர் ஏன் இல்ல? அப்புறம் அந்த கோவிலோட சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தா அதுல நீங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறதும் அங்கிருந்து வெளியில வரும்போது கழுத்துல மாலையோட வரது மட்டும்தான் இருக்கு. மத்தபடி கல்யாணம் ஆன எந்த அறிகுறியுமே இல்ல. அதுதான் எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. ஐயோ, என்ன இது? அண்ணி நம்மள எந்த அளவுக்கு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாம தான் அசால்ட்டா இருந்துட்டோமோ? ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணும்போதே நினைச்சேன் ஏதாவது மாட்டி போன. அதே மாதிரி நடந்துருச்சு. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. என்னோட டவுட் கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனுக்கே நான் ஏற்பாடு பண்ணேன். இப்போ அதுக்கேத்த மாதிரி சிவாவையும் ஆளையே காணோம். எனக்கு என்னமோ நீங்க ரெண்டு பேரும் இந்த ஃபங்க்ஷன் அவாய்ட் பண்றதுக்காக ஏதோ பிளான் பண்றீங்களோன்னு தோணுது. அப்படி ஏதாவது பிளான் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு அவனை வர சொல்லு. எதுக்கு இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? ஷோ அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நாங்க கல்யாணம் பண்ண இடத்துல சிசிடிவி கேமரா இல்லாம இருந்திருக்கலாம். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? சரி, அது அப்படியே இருக்கட்டும். ஏன் அந்த நேம் லிஸ்ட்லயே உங்க பேர் வரல? தாலி கட்டின இடத்துல சிசிடிவி இல்ல, அத நான் ஏத்துக்கிறேன். ஆனா நேம் லிஸ்ட்? அண்ணி, நானும் சிவாவும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலேயே கோயிலுக்கு போகல. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் எங்களை சுத்தி நடக்கிற விஷயத்த வச்சு எங்களை பிரிச்சிருவாங்களோன்னு பயம் வந்துருச்சு. அந்த நேரத்துல கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வந்தா போதும் தான் எங்களுக்கு தோணுச்சு. அதனாலதான் அங்கே வச்சு தாலி கட்டிட்டு வெளியே வந்துட்டோம். ஃபங்க்ஷனை வச்சுட்டு இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? கால் பண்ணாலும் அட்டென்ட் பண்ண வர மாட்டேங்கிறீங்க. சாரி அயலி, நான் பைக் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேனா, அதான் கால் அட்டென்ட் பண்ண முடியல. சரி, நீ இப்போ எங்க போயிட்டு வர? தோ தாலி செயின் வாங்க தான் போயிருந்தேன். திடீர்னு நீங்க ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணதுனால தான் நானும் அவசரமா இதை வாங்கிட்டு வர வேண்டியதா போச்சு. காட்டுங்கண்ணா. இந்த செயின் டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. ஆமா பொன்னி, இந்த மாதிரி தாலி டிசைனை நான் இப்பதான் பாக்குறேன்.
என்ன சிவா அது? இதெல்லாம் நான் பண்ண மாட்டேனா? நீயே போய் வாங்கிட்டு வந்த. என் பொண்டாட்டிக்கு நான் தானே வாங்கி கொடுக்கணும். நீங்க இதை பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்க்கா. இருந்தாலும் என் ஒய்ஃப் கழுத்துல முறையா போட போற தாலி செயின் நான் வாங்கி தந்ததா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான்க்கா நானே போய் வாங்கிட்டு வந்தேன். சரி சரி, ஏற்கனவே டைம் ஆச்சு. நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. 5 நிமிஷம் நான் வந்துடுறேன்க்கா. போ. பொன்னி இது புடி. இவரை புரிஞ்சுக்கவே முடியலையே. எந்த நேரத்துல என்ன பண்றாருன்னு ஒண்ணுமே புரியல. என்கிட்ட எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறாரு. இவரால நான் மட்டும் மாட்டிக்கிறேன். வர்மா, எங்க வீட்ல ஒரு ஃபேமிலி டேய், நான் எதுவும் பேசாதேன்னு சொன்னேன். நீ சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. இன்னொரு பேக்கேஜ் ட்ரக்ஸ ஒரு பார்ட்டி கிட்ட கை மாத்தணும். ரொம்ப எமர்ஜென்சி. அதுக்கு டேய், நாம ஏற்கனவே பெரிய லாஸ்ல இருக்கோம். இது கண்டிப்பா நடந்தே ஆகணும். அதே சமயம் இந்த விஷயம் போலீஸுக்கு இந்நேரம் லீக் ஆயிருக்கும். அதனால அவங்க ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. வர்மா, அப்படி இருக்கும்போது அது எப்படி பண்ண முடியும்? எப்ப வர்மா, நம்ம தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறோமா தோணுது. இது ரிஸ்க்ன்றதுனால தான் இதுல உன்னை இறக்குறேன். இது எந்த பிரச்சனை இல்லாம நடக்கணும்னா அதுக்கு உன்னுடைய ரெப்புடேஷன் தான் யூஸ் பண்ணணும். இந்த தடவை சொதப்பிடக்கூடாது கபிலா. நான் உனக்கு எங்க போகணும்னு மெசேஜ் பண்றேன். நீ சீக்கிரம் கிளம்பிடு. இல்ல வர்மா, நான் வைக்கிறேன். ஹலோ வர்மா. வர்மா, அயலி, எப்படிடா இருக்க? பத்து, நான் நல்லா இருக்கேன். பத்து, நீ இப்போ எங்க இருக்க? என்னடி எப்படி இருக்கன்னு கேட்காம எங்க இருக்கன்னு கேக்குற? ஷோ பத்து, எங்க இருக்கேன்னு சொல்லு. நான் எங்க இருப்பேன்? வீட்ல தான் இருக்கேன். ஏன், என்னாச்சு? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். பண்ணுவியா? என்னடி இன்னும் இந்த வீட்ல இருக்கிற மாதிரி பதட்டமாவே பேசுற? என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். இப்ப நான் சொல்ற மாதிரியே செய்வியா ப்ளீஸ்? சரி சொல்லு. நான் சொல்ல போறத கேட்டு பதட்டப்படக்கூடாது. நீ இப்படி விஷயத்த சொல்லாம பில்டப் பண்றதா எனக்கு பதட்டமா இருக்கு. என்னன்னு சொல்லு. சரி சரி, நான் இப்ப ஒரு முக்கியமான பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். ஆ? இதுல இருந்து தப்பிக்க எனக்கு வேற வழியே தெரியல. ஐயோ, ஏன் அயலி எனக்கு பிபி ஏத்துற? என்ன பிரச்சனை? நான் என்ன பண்ணணும் அது சொல்லு முதல்ல. பத்து, நீ உடனே நெஞ்சு வலிக்குதுன்னு மயங்கி விழுந்து ஒரு டிராமா பண்ணு. ஆ? ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிடு. நடிப்பா? நானா? பத்து, நீ அயலி கிட்ட பேசுறங்கிறத மறந்துட்டு பேசுற.